ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் ஒரு 5 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க வந்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச், ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச், டெக்னீஷியன் கிரேடு 3க்கான டெஸ்ட் பேட்ச்னு எந்த ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க, சிஏ அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு கிளாஸஸ் பத்தின டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Select the option that is related to the fifth letter cluster in the same way as the second letter cluster is related to the first letter. Third வந்து fourth கூட ரிலேட் ஆகியிருக்கு. ஒண்ணுமே இல்ல, இப்போ கொடுத்திருக்கிறதுல இந்த பீம்னு இருக்கு இல்லையா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பி வந்து ஒய்யோட ரிலேட் ஆனது, இ வந்து பாத்தீங்கன்னா வியோட ரிலேட் ஆனது, ஏ வந்து பாத்தீங்கன்னா இசட்டோட ரிலேட் ஆகும், எம் வந்து என்னோட ரிலேட் ஆகும். ஓகே, இதே மாதிரி இந்த வேர்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த வேர்டுக்கும் டிஎல்ஐடபிள்யூக்கும் இடையில அதே லாஜிக் தான் ஃபாலோ ஆகும். இதே லாஜிக்ல பிளானுக்கு கோடு என்ன, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ பீம்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே என்ன பண்ணிருங்க, ஏபிசிடி வந்து எழுதிருங்க. சோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, பீம்னு கொடுத்திருக்காங்க, பிஇஏஎம்னு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஒய்பிஇசட்என்னு வரணும். ஓகே, சோ பிக்கு யாரை ரிலேட் பண்ணிருக்காங்க, ஒய்ன்னு வரணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப பி இங்க இருக்கு. அப்ப பில இருந்து நான் ஒய்க்கு போனோம் அப்படின்னா, சோ இங்க இருந்து நான் போறேன் அப்படின்னா சியை தாண்டி இதை தாண்டி போறேன் அப்படின்னா எவ்வளவு லெட்டர் கடந்து போகணும். ஓகே, சோ இப்படி போனேன் அப்படின்னா எனக்கு லேட் ஆகும். நான் என்ன பண்ணிரலாம், பிக்கு ஆப்போசிட்லயே என்ன இருக்கு, ஒய் இருக்கு. இப்படி பார்க்கலாமா, அப்ப பிக்கு ஆப்போசிட்ல ஒய், அடுத்து ஈக்கு வி இருக்கு. அப்போ ஈக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, வி இருக்கு. ஏக்கு ஆப்போசிட்ல என்ன வரும், இசட். கரெக்டா கொடுத்திருக்காங்களா. எம்முக்கு ஆப்போசிட்ல என்னு. அப்ப என்ன லாஜிக்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்போசிட்ல என்னென்ன லெட்டர் இருக்கோ அதை பார்த்து அப்படியே எழுதணும். இதுதான் இங்க உள்ள லாஜிக். இப்ப வேர்டுக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. டபிள்யூக்கு ஆப்போசிட்ல டி, ஓக்கு ஆப்போசிட்ல எல், ஆருக்கு ஆப்போசிட்ல ஐ, டிக்கு ஆப்போசிட்ல டபிள்யூ. ஓகே, இப்போ பிளானுக்கு அதே லாஜிக்ல எழுதுங்க. PLAN, பிக்கு ஆப்போசிட்ல என்ன வரணும், கே வரணும். ஓகே, ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை பார்த்து எழுத போறீங்க. பிக்கு ஆப்போசிட்ல கே. அப்ப இங்க 4 ஆப்ஷன் பாருங்க, எது கேல ஆரம்பிச்சிருக்கு, ஆப்ஷன் பி தான் கேல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். மத்த எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிரலாம், எலிமினேட் பண்ணிரலாம். தெளிவா புரியுதா. இப்ப அதே மாதிரி எல்லுக்கு சொல்லுங்க. எல்லுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, ஓ இருக்காங்க. ஓகே, ஏக்கு ஆப்போசிட்ல இசட், என்னுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க, எம் இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது, KO ZM. இதுதான் ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின். The length of the base of a triangle is 6 cm more than the corresponding altitude. ஓகே, ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் இருக்கும், ஹைட் இருக்கும். ஓகேவா, இப்ப என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னா length of the base. ஓகே, இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஹைட்டை விட 6 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கான். அப்ப பேஸ் ஈக்குவல் டு இந்த ஹைட் ஹச்சா, அப்ப அதை எப்படி எழுதலாம், பேஸ் ஈக்குவல் டு ஹச் பிளஸ் 6ன்னு எழுதலாமா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப ட்ரையாங்கிளோட ஏரியா பாத்தீங்கன்னா 108. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்ப அந்த ட்ரையாங்கிளோட பேஸோட லென்த் என்ன, இதுதான் கொஸ்டின்.
தமிழ் மீடியம் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் அடிப்பகுதியின் நீளம் அதன் உயரத்தை விட 6 சென்டிமீட்டர் அதிகம். முக்கோணத்தோட அடிப்பகுதி என்ன சொல்லுவோம்? பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் அடிப்பகுதி. அடிப்பகுதி பாத்தீங்கன்னா உயரத்தை விட 6 சென்டிமீட்டர் அதிகமா இருக்காம். அப்ப b = h+6 போட்டுடலாமா? அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏரியா = 108. அப்போ முக்கோணத்தோட அடிப்பகுதியோட லென்த் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏரியா = ½ × b × h ன்னு தெரியும். ஓகே, இப்ப ஏரியா எவ்வளவு? 108. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ½ × b யோட வேல்யூ தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? h+6 ன்னு தெரியும். h+6. அடுத்து h இருக்கா? hங்கிறது ஹைட். ஹச்சோட வேல்யூ வந்து கொடுக்கல. ஹச்சாவே வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்? இந்த 2 இங்க கொண்டு போயிருங்க. கொண்டு போனா 216 = h × h+6 ன்னு கிடைக்கும். h × h+6 ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ நாம வந்து என்ன பண்ணணும்? இத ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா மாத்திட்டு இத வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இத 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்னு இதுக்கு அடுத்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம். இத கொடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா h² + 6h ன்னு கிடைக்கும். h வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணா h² + 6h = 216 ன்னு கிடைக்கும். அடுத்து h² + 6h இந்த 216 இந்த பக்கம் கொண்டு வந்தா -216 = 0 ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா கிடைக்கும். இத சால்வ் பண்ணியும் h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. ஓகே, இப்படி டிரைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இத சால்வ் பண்ணணும். இத சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4ல ஏதோ ஒன்னு தான் கரெக்டா இருக்க போகுது. இது யாரோட வேல்யூ? b யோட வேல்யூ. ஒன்னு b யோட வேல்யூ 12 இல்ல 9 இல்ல 18 இல்ல 27 ன்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்னு தான் ஆன்சர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? b யோட வேல்யூ வந்து எனக்கு என்னது? 12. ஓகே, b யோட வேல்யூ வந்து எனக்கு என்னது? 12. இப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? இந்த ஈக்குவேஷனை h = b - 6 ன்னு எழுதலாமா? b - 6 ன்னு எழுதலாம். சப்போஸ் எனக்கு b யோட வேல்யூ 12 இருந்துச்சு அப்படின்னா, b யோட வேல்யூ 12 இருந்துச்சுன்னா h ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 12 - 6 6 ன்னு இருக்கும். புரியுதா? கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். சிம்பிள். இத வந்து மைண்ட்லயே நீங்க வந்து சால்வ் பண்ணிரலாம். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான். ஓகே, இதுக்கு அடுத்து உட்கார்ந்து சால்வ் பண்ணாலும் கரெக்ட் தான். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லி கொடுக்கிறேன். ஆப்ஷன் மெத்தடும் சொல்லி கொடுக்கிறேன், குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் சொல்லி கொடுக்கிறேன். ஓகே, சோ இப்போ இந்த இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு h ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 6 ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 6 கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பண்ணும்போது 216 கிடைக்கணும். கிடைச்சதுன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப 6 × 12 ன்னு கிடைக்கும். 6 × 6 + 6 எத்தனை? 12. 12 6 72 தான் வரும். அப்ப நாம என்ன பண்ணிரலாம்? இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா? அப்போ b யோட வேல்யூ 12 இருக்கும்போது h ஓட வேல்யூ என்ன வருது? 6 வருது. 6 வரும்போது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா 216 கிடைக்கல, வெறும் 72 தான் கிடைக்குது. அப்போ 12 இருக்கும்போதே எனக்கு ஆன்சர் கரெக்டா வரல. அப்போ 9 இருந்துச்சுன்னா வர வாய்ப்பு இருக்கா? இல்ல. 12 விட அதிகமான நம்பரா இருக்கணும். புரியுதா? ஏன்னா 12 எடுத்து நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? வெறும் 72 தான் வருது. இங்க 216 இருக்கு. அப்ப நான் இதை எலிமினேட் பண்ணிரலாம். அப்போ 12க்கே வரலன்னா 9க்கு எப்படி வரும்? 12 விட ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்? b யோட வேல்யூ அதிகமா இருக்கணும்ங்கிறது இதுல எனக்கு புரிஞ்சிரும். அப்ப இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிருவேன். இப்ப மூணாவது ஆப்ஷன் 12 விட அதிகமா இருக்கு, 18 இருக்கு. இப்ப இந்த 18 நான் எடுத்துட்டு போறேன். 18ங்கிறது யாரோட வேல்யூ? b யோட வேல்யூ. பேஸோட வேல்யூ வந்து 18. அப்ப h ஓட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும்? 12 இருக்கும். அப்படிதானே? பேஸ் வந்து 18 அப்படின்னா h வந்து 18 - 6 12 இருக்கும். அப்ப h ஓட வேல்யூ 12. அப்ப அந்த 12 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. h ஓட வேல்யூ 12. 12 × 12 + 6 18. அப்ப 12யும் 18யும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 216 கிடைக்கும். அப்ப நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். ஓகே, நான் பார்த்ததுமே என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம்ல இந்த ஸ்டெப் எழுதுவேன். 216 = h × h+6 ன்னு எழுதுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பார்ப்பேன். அதை கொண்டு போய் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். வரல. அப்போ 12 விட அதிகமான வேல்யூ தான் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப இந்த 9 எலிமினேட் பண்ணிடுவேன். அடுத்து 18 எடுத்து பார்ப்பேன். எனக்கு குயிக்கா ஆன்சர் வந்துரும். அப்போ பேஸோட வேல்யூ 18ன்னு எனக்கு தெரிஞ்சிரும். ஓகே, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல ஜஸ்ட் 2 to 3 செகண்ட்ல என்ன பண்ணிரலாம்? ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகே, இது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்? ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். நம்ம ஸ்கூல் டேஸ்லயும் படிச்சிருக்கோம். h² + 6h - 216 = 0ன்னு வரணும். ஓகே, சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்? பெருக்குனா எனக்கு என்ன வரணும்? 216 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 6 வரணும். ஓகே, பெருக்குனாலோ
பெருக்குனா 216 கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும் 6ன்னு வரணும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இங்க பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இதை ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டீங்கன்னா இதுவே ஒரு 4-5 ஸ்டெப் வந்துடும். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ல பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா ஆன்சர்ல என்ன மாதிரி வரும், கொஸ்டின்ல மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன வரும், கொஸ்டின்ல மைனஸ் பிளஸ் வந்துச்சுன்னா என்ன வருங்கிற மாதிரி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ்ன்னு வந்திருக்கு, கொஸ்டின்ல பிளஸ் மைனஸ்ன்னு வந்திருக்குன்னா ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு வந்து என்னவா இருக்கும் பிளஸும் வரும். ஓகே, அப்ப எனக்கு பெருக்குனா 216 வரும், கூட்டினாலோ கழிச்சாலோ 6 வரணும். அப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்கு, 18 12 எடுத்துக்கலாம். ஓகே, 18 12ன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். உங்களுக்கு பேசிக் தெரியலனா ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல உள்ள பேசிக் கிளாஸ் எல்லாத்தையுமே பாத்துருங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், எனக்கு 18 12ன்னு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க இடத்துல பெரிய நம்பரை போடணும் -18, ரெண்டாவது வந்து சின்ன நம்பரை போடணும் +12. ஓகே, அப்ப ஹச்சோட வேல்யூ எனக்கு என்னது -18 +12ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப எனக்கு உயரம் வந்து மைனஸ்ல இருக்காது, பிளஸ்ல தானே இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிரலாம், இந்த 18 வந்து நான் என்ன பண்ணிரலாம், எலிமினேட் பண்ணிரலாம். பண்ணிட்டு ஹச்சோட வேல்யூ வந்து 12ன்னு நான் சொல்லிரலாம். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி புக்ல பாத்தீங்கன்னா இப்ப RS அகர்வால் YCT எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இத சின்ன வயசுல நம்ம பிரிச்சு எழுதுன மாதிரி H × H+18 -12 × H+18 இந்த மாதிரி பிரிச்சு காமனா எடுத்து டிரைவ் பண்ணி காட்டியிருப்பாங்க. சோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி டிரைவ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா எக்ஸாம்ல டைம் எடுக்கும். ஓகேவா? சோ பார்த்ததுமே கொஸ்டின்ல பிளஸ் மைனஸ்னா ஆன்சர்ல மைனஸ் பிளஸ் வரணும். அப்போ பெருக்குனா 216, கூட்டினா இந்த மாதிரி வரணும்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத யோசிக்கணும். அப்படியும் உங்களுக்கு பாசிபிலிட்டி யோசிக்க தெரியலனா இங்க 216 இருக்கா, இத டானா வகுத்தல் போட்டுருங்க. போட்டா என்ன வரும், 7 3 21 2 3 16. சோ இங்க வந்து 2 3 6 4 3 12. சோ 8 3 24. ஓகே, சோ திருப்பி 4 2 8. சோ இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டுட்டும் பாசிபிலிட்டிஸ் என்ன வருதுங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னும் ½ an hour எக்ஸ்ட்ரா போயிரும் கிளாஸ். ஓகேவா? சோ அப்ப நமக்கு ஹச்சோட வேல்யூ 12ன்னு கிடைச்சிருது. இப்போ பேஸ் வேணும். சோ பேஸ் வேணுமா, அப்போ ஹச்சோட வேல்யூ 12னா பேஸ் எவ்வளவு, பேஸ் ஈக்குவல் டு ஹச்சோட வேல்யூ 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 12 + 6 18ன்னு கிடைச்சிரும். ஓகே, நீங்க என்ன மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா வந்துரும். அப்படி இல்லைன்னா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிளட் ரிலேஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். A + B, அதாவது பிளஸ்னா மதர்னு அர்த்தம், A - B, மைனஸ்னா சிஸ்டர், ஸ்டார்னா ஃபாதர், பீட்டா அப்படின்னா பிரதர்னு அர்த்தம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, which of the following means D is great grandfather of A? great grandfatherனா யாரு, கிரேட் தாத்தாவுக்கு அப்பா, அவர் தானே கிரேட் கிராண்ட்ஃபாதர். இப்போ அப்பா இருப்பாங்க, அப்பாவுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க, அவங்கள வந்து நாம என்ன சொல்லுவோம், தாத்தான்னு சொல்லுவோம். அப்பா இது ஒரு சன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்மன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ இதுதான் சன்னோ டாட்டரோ. ஓகே, இதுதான் நான் வச்சுக்கோங்க. அப்போ இது என்னோட அப்பா, என்னோட அப்பாவோட அப்பாவை நான் என்ன சொல்லுவேன், கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவேன். ஓகேவா? அவருக்கு ஒரு அப்பா இருப்பாங்க, எங்க தாத்தாவுக்கு ஒரு அப்பா இருப்பாரு, அவரை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following means D is the கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டி வந்து ஏயோட கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஓகே, அந்த மாதிரி இதுல எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? பிளஸ்னா நீங்க அம்மான்னு நினைச்சுக்கோங்க, மைனஸ்னா சகோதரின்னு மாத்திக்கோங்க, ஸ்டார்னா தந்தைன்னு மாத்திக்கோங்க, பீட்டானா சகோதரர்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சோ இப்போ டி என்பது ஏயின் கிரேட் கிராண்ட்ஃபாதர், தாத்தாவோட அப்பா. ஓகேவா? சோ அந்த மாதிரி குறிக்கக்கூடிய ஈக்குவேஷனை நீங்க வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், அப்ப டி வந்து எப்படி இருக்கணும், கிரேட் கிராண்ட்ஃபாதர்னா ஜெண்டர் வந்து எப்படி இருக்கணும், அவர் வந்து மேலா இருக்கணும். மேலா இருந்தா தான் அவரை கிராண்ட்ஃபாதர்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அவர் வந்து எப்படி எதுல வந்துருவாங்க, கிராண்ட் மதருக்குள்ள வந்துருவாங்க. அப்ப டி வந்து எனக்கு மேலா இருக்கணும். ஓகே, சோ மேல் வரணும். இப்போ என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு, பிளஸ்னா என்ன அர்த்தம், மதர்னு அர்த்தம். பிளஸ்னா என்னது, அம்மா. ஓகே, மைனஸ்னா என்னது, சிஸ்டர் சகோதரி. ஸ்டார்னா என்னது ஃபாதர் தந்தைன்னு சொல்லியிருந்தாங்க. பீட்டானா யாரு, பிரதர்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்ப ஈக்குவேஷனை நல்லா பாருங்க. டி ஸ்டார் சி. ஓகே, டி ஸ்டார் சி, ஸ்டார்னால என்னது, அது வந்து மேல் தான். ஓகே, டி வந்து யாருக்கு ஃபாதர், சிக்கு ஃபாதர். டி வந்து சிக்கு ஃபாதர். டி வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதரா யாருக்கு இருக்கணும்,
ஏக்கு வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதரா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அப்பா அப்பா அப்பான்னு வரணும். இப்ப நான் போட்டிருந்தேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இவர் தான் ஒரு பையனா, அவரோட அப்பா அவர் அப்பாவுக்கு அப்பாவா இருக்கணும், அடுத்து அப்பாவா இருக்கணும். ஓகே, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னா அப்படிதானே. நம்ம அப்பாவோட அப்பாவை நம்ம என்ன சொல்லுவோம்? தாத்தான்னு சொல்லுவோம். தாத்தாவோட அப்பாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொள்ளு தாத்தாவா? சோ கொள்ளு தாத்தான்னு சொல்லுவோம். ஓகே, சோ இங்க வந்து கொள்ளு தாத்தான்னு போட்டிருக்கணும், அவங்க போடல. ஓகே, சோ இப்ப டி ஸ்டார் சி. அப்போ இத ஃபர்ஸ்ட் நாம சால்வ் பண்ண போறோம். டி ஸ்டார் சினா என்ன அர்த்தம்? ஃபாதர். அப்ப டி இஸ் த ஃபாதர் ஆஃப், யாருக்கு ஃபாதர் அவரு? டி இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. சிக்கு ஃபாதர். பிளஸ், பிளஸ்னா என்ன அர்த்தம்? பிளஸ்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? சோ பிளஸ்னா மதர். ஓகே, அப்ப சி இஸ் த மதர் ஆஃப் பி. சி வந்து யாருக்கு மதர்? பிக்கு மதர். ஓகே, சி இஸ் த மதர் ஆஃப் பி. அடுத்து பிளஸ். பிளஸ்னா என்னது? மதர். அப்ப ஏ வந்து யாருக்கு மதர்? சாரி, பி வந்து யாருக்கு மதர்? ஏக்கு மதர். பி இஸ் த மதர் ஆஃப் ஏ. அப்போ பி இஸ் த மதர் ஆஃப் ஏ. இப்ப நல்லா பாருங்க, ஏயோட அம்மா வந்து பி. ஓகே, பியோட அம்மா வந்து சி. சியோட அப்பா வந்து டி. ஓகேவா? அப்ப ஏயோட அம்மா வந்து, ஏ வந்து பி என்ன சொல்லுவாங்க? அம்மான்னு சொல்லுவாங்க. ஓகே, பியோட அம்மா வந்து சி. அப்ப ஏ வந்து சி என்ன சொல்லுவாங்க? பாட்டின்னு சொல்லுவாங்க. பாட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்போ சி வந்து, சியோட அப்பா யாரு? டி. ஓகேவா? அப்ப அந்த டி அவர் என்ன சொல்லுவாங்க? ஏ, ஏயோட பாட்டியோட அப்பா. அப்ப என்ன தாத்தா? கொள்ளு தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்துருச்சா? அப்ப இதுதான் கரெக்ட். ஓகே, இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒரு பையன் இருக்கான்னா அவங்க அப்பா, அப்பாவோட அப்பா தாத்தா, தாத்தாவோட அப்பா கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ இப்படியும் போலாம், அப்படி இல்லைன்னா அம்மா வழியிலையும் போலாம். அம்மா வழியில போனோம்னா அம்மா, அம்மாவோட அம்மாவை பாட்டின்னு சொல்லுவோம். பாட்டியோட அப்பாவையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அஹ் அஹ் பூட்டனார், பூட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ நம்ம தாத்தாவுக்கு அடுத்து முன்னாடி உள்ள ஜெனரேஷனை அப்போ வந்து என்ன சொல்லுவோம்? கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கொள்ளு தாத்தா. ஓகே, கிரேட் கிராண்ட் ஃபாதர், இங்கிலீஷ்ல கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? என்ன ரிலேஷன்ங்கிறது புரிஞ்சிருச்சா? இவரோட பொண்ணு சி, சியோட பொண்ணு தான் பி. பியோட பொண்ணோ பையனோ, ஏன்னா ஏயோட ஜெண்டர் வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பியோட குழந்தை தான் யாரு? ஏ. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஆன்சர் வந்துருது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். அப்ப ஏக்கு டி தான் யாரு? கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? Pipe A and B can fill the tank in 12 or 18 hours respectively. C can empty the tank in 8 hours. A and B open for 4.5 hours. And then closed. C alone will empty the tank in. A மற்றும் B குழாய்கள் பாத்தீங்கன்னா A, B எடுத்துக்கிறோம். A வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புமா. B வந்து 18 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புமா. C வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துல தொட்டியை காலி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. A மற்றும் B 4.5 மணி நேரம். ஓகே, ஏயும் பியும் பாத்தீங்கன்னா 4.5 மணி நேரம் நம்ம திறந்து விடுறோம். சி வந்து காலி பண்ணுது, மத்த எல்லாருமே ஃபில் பண்றாங்க. ஏயையும் பியையும் 4.5 மணி நேரம் திறந்து விடுறோம். ஓகே, திறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொட்டியை மூடிடுறோம். ஓகேவா? அப்போ இப்ப சி வந்து தொட்டியை எவ்வளவு நேரத்துக்குள்ள காலி பண்ணும்? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 4.5 மணி நேரம் யாரு வேலை பாக்குறாங்க? ஏயும் பியும் வேலை பாக்குறாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு தொட்டி அப்படின்னா அந்த தொட்டியை ஃபில் பண்றதுதான் யாரோட வேலை? ஏ அண்ட் பியோட வேலை. சீன்னு ஒருத்தன் இருக்கான், அவனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொட்டியை காலி பண்றது. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் 4.5 மணி நேரம் யாரு வேலை பாக்குறாங்க? ஏயும் பியும் வேலை பாக்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. சோ 18, 12, 8 இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 72 கிடைக்கும். நீங்க டானா வகுத்தல் படியும் எல்சிஎம் எடுக்கலாம். இல்லைன்னா எல்சிஎம்கான ஷார்ட்கட் ஏற்கனவே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட் படி பாத்தீங்கன்னா குயிக்கா பார்த்ததுமே 72 சொல்லிடலாம். இது மூணுக்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பர். ஓகே, 72 கிடைச்சிரும். இந்த 72 தான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க். ஓகே, அப்ப இந்த 12 72 மாத்தனா என்ன பண்ணணும்? 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலையா? இந்த 12 எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. கேன்சல் பண்ணா என்ன வருது? 6 வருதா? இங்க 18 72 மாத்தணும்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 8 72 மாத்தணும் அப்படின்னா 9 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப என்ன சொல்றாங்க? ஏயும் பியும் சேர்ந்து 4.5 மணி நேரம் வேலை பாக்குறாங்க. 4.5 மணி நேரம் வந்து ஏயும் பியும் வேலை பாக்குறாங்க. ஓகே, 4.5 மணி நேரத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? பாயிண்ட்ல 4.5 hours அப்படியும் சொல்லலாம் இல்லையா? அப்போ 1 மணி நேரத்துக்கு ஏ எவ்வளவு வேலை பார்ப்பான்? ஏ வந்து 6ங்கிற வேலையை பார்ப்பான். நீங்க இதை தொட்டி கணக்குகளாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மென்னு இது பார்த்திருப்போம் இல்லையா? டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகே, சோ அந்த மாதிரி கான்செப்டாவும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். ஏய வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 6 கேக் பண்ணி முடிப்பான். பிய வேலைக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 4 கேக் பண்ணுவான். இப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு பார்ப்பாங்க? 6 + 4 10 அப்படிங்கக்கூடிய வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? புரியுதா?
ஏயும் பியும் சேர்ந்து 4.5 மணி நேரத்துல எவ்வளவு வேலை பார்ப்பாங்கங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஏயோட திறமை எவ்வளோன்னா 1 மணி நேரத்துக்கு 6 கேக்கு, பியோட திறமை எவ்வளோன்னா 1 மணி நேரத்துக்கு 4 கேக்கு. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 6 + 4 10ங்கிற வேலையை முடிப்பாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 10ங்கிற கேக்கு பண்ணி முடிச்சாங்கன்னா 4.5 மணி நேரம் அந்த பைப்பை திறந்து விட்டுருந்தேன். 4.5 மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க? 1 மணி நேரத்துக்கு 10னா 4.5 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 4.5 × 10. ஓகே, சோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 45 அப்படிங்கிற வேலையை அவங்க வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ 4.5 மணி நேரம் இவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏ பி பைப்பை வந்து நான் திறந்து விட்டேன். 4.5 மணி நேரத்துல இவ்வளோ இது வந்து ஃபில் பண்ணிருக்கு. இப்ப யாரை திறந்து விடுறேன்? 4.5 மணி நேரம் ஆகிருச்சு. ஏயையும் பியையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சீன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, சீன் ஒரு பைப்பு. இந்த பைப்போட வேலை என்னது? தொட்டியை காலி பண்றது. அப்ப இந்த 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இந்த தொட்டியை என்ன பண்ண போறேன்? இந்த பைப்பை திறந்து விட போறேன். அப்ப திறந்து விட்டேன்னா இங்க என்ன ஆகும்? இந்த 4.5 மணி நேரத்துல தொட்டி வந்து ஏயும் பியும் சேர்ந்து 45 அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தொட்டியை நிரப்பி இருக்கும். இந்த 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏ பைப்பையும் பி பைப்பையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா சி பைப்பை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணது எனக்கு என்ன ஆகும்? இங்க நிரம்பின தண்ணி இருக்கு இல்லையா? சோ இந்த 4.5 மணி நேரத்துல நிரம்பின தண்ணி வந்து எனக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு வெளியே போக ஆரம்பிக்கும். ஏன்னா சியோட வேலை என்ன அப்படின்னா தொட்டியை காலி பண்றது. இப்ப தொட்டிய சி எவ்வளவு நேரத்துல காலி பண்ணும்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இங்க நிரப்பி வச்சிருக்க தண்ணி எவ்வளவு? 45 யூனிட். ஓகேவா? சோ 45 நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சியோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 9 கூடிய அளவு தண்ணிய என்ன பண்ணும்? காலி பண்ணும். அப்ப என்கிட்ட 45 யூனிட் இருக்கு. அப்ப 45 யூனிட்டை காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 45 / 9. கேன்சல் பண்ணா என்ன வரும்? 5 மணி நேரம். அப்ப அது தொட்டியை எவ்வளவு நேரத்துக்குள்ள சி வந்து காலி பண்ணும்? 5 மணி நேரத்துல தொட்டியை காலி பண்ணும். ஓகேவா? தொட்டி வந்து 5 மணி நேரத்துல என்ன ஆகிரும்? எம்டி ஆகிரும். தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A and B complete a task in 10 days. B and C complete it in 15 days. C and A வந்து 12 daysல முடிக்காங்க. How many days will they together to complete the task? Okay. A, B ரெண்டு பேரையும் சேர்த்து வேலைக்கு வச்சேன்னா 10 நாள்ல வேலையை முடிப்பாங்க. Okay. B ஐயும் C ஐயும் வேலைக்கு வச்சேன்னா 15 நாள்ல வேலையை முடிப்பாங்க. இப்ப சியும் ஏயும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 12 நாள்ல வேலையை முடிப்பாங்க. இப்ப எனக்கு என்னன்னா A + B + C 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? இதுதான் கொஸ்டின். இப்ப நான் என்ன பண்ணணும்? டைம் அண்ட் ஒர்க்னாலே இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 10, 15, 12 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் என்ன வரும்? 16 கிடைக்குமா? ஏன்னா 60 தான் இது மூணுக்கும் காமனான நம்பர். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க்னு தெரியும். ஓகேவா? சோ இப்போ இத 60 மாத்தணும். இத 60 மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா எஃபிசியன்சி, திறன். ஓகேவா? இத 60 மாத்தணும்னா தெரியலையா? 15 இங்க கொண்டு வந்து போடுங்க. கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இத 60 மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. அப்ப A + B யோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். B + C வேலைக்கு வச்சேன்னா ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2A + 2B + 2C. இதோட திறன் எவ்வளவு வரும் உங்களுக்கு? சோ இதோட திறன் எவ்வளவு வரும்? 6 4 10, 10 5 15. ஓகே. சோ அப்போ 2A + 2B + 2C இதோட இது வந்து எவ்வளவு வரும் உங்களுக்கு? 15ன்னு கிடைக்கும். இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? A + B + C யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப A + B + C எனக்கு எப்படி வரும்? இங்க இருந்து 2 பொதுவா எடுத்தீங்கன்னா 2 × A + B + C = 15ன்னு கிடைக்கும். இதுல இருந்து A + B + C = 15/2. அப்ப A + B + C யோட திறன் எவ்வளவு? 15/2. ஓகேவா? இப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60. ஓகேவா? சோ 1 மணி நேரத்துக்கு 15/2 அப்படின்னா 60ங்கிற ஒர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஓகேவா? அப்ப 60 முடிக்கணும். சோ அப்ப 60 / இல்லனா 1 மணி நேரத்துக்கு 15/2ங்கிற கேக் பண்ணாங்கன்னா 60 கேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு இத 15/2ன்னு பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இத வேணா 7.5ன்னு மாத்திக்கோங்க. அப்படி மாத்தினாலும் ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். ஓகே. சோ அப்போ 60ன்னு இருக்கும் இங்க. இது டோட்டல் ஒர்க் என்னது? 60. 1 மணி நேரத்துக்கு இவ்ளோ கேக் பண்றாங்க. 15/2 அப்படின்னா 60 கேக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 60 / 15/2ன்னு இருக்கும். அப்ப இந்த 2 மேல போயிருச்சு அப்படின்னா 60 × 2 / 15. கேன்சல் பண்ணா 1 15 15, 4 15 60, 4 × 2 8. ஓகே. அப்ப அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்?
8 நாள் ஆகும். 8ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி எப்படி படிக்கணும், ரயில்வே எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து இதுல இருக்கும். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்காக ஸ்டடி மெட்டீரியல், கிளாஸஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட்னு எல்லாமே கொடுத்துட்டோம். நீங்க இதுல இருக்கிறத படிச்சிட்டீங்க அப்படின்னா டாப்பராவே செலக்ட் ஆகிரலாம். சோ கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் 1999க்கு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல இந்த வருஷத்துல இருந்து கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம், ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுலயே டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு இன்னைக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். நான் ஆல்ரெடி கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் ஆர் டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டெஸ்டா இருந்தாலும் சரி, ரயில்வேல வரக்கூடிய குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, செக்ஷன் கண்ட்ரோலர்னு எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியோட ஜிடி, எம்டிஎஸ்ன்னு எந்த எக்ஸாம் நீங்க ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399, டெஸ்ட் பேட்சுக்கும் 399, ஆல் இன் ஒன் லைஃப் டைமோட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1999, 1 இயர் வேலிடிட்டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.